ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு திருச்சபை இது. எத்தனையோ வருடங்களாக இங்கே வரணும்னு சொல்லி யோசித்து திட்டம் போட்டும் வர முடியல. ஆனால் தேவன் மகளிர் தினத்தன்றைக்கு என்னை கொண்டு வந்து விட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபை எவ்வளவு ஸ்பெஷல் எனக்கு என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் அடிக்கடி பிரிசில்லாவையும் பிரின்ஸையும் நினைத்து, இந்த சபையை நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். நான் உங்களை காண்பதற்கு முன்பாகவே உங்கள் குடும்பத்தோடு ஒன்றாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் நான் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன்னா எனக்கு தகுதி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. தகுதி இல்லாத என் மீது பெரிதான மேன்மை ஒருவர் என் மேல் பாராட்டின கிருபை தான் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. உங்களுக்கு முன்பாக நான் நிற்கிறேன் என்றால் தகுதிக்காக இல்லை. இங்கே இந்த ஸ்டேஜ் மேலே நிற்கிறேன்னு சொன்னால் அது ஒரு பெரிய தகுதி போல் இல்லை. பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் என்னை பார்க்கணும், அதனால தான் நான் இங்கே மேலே நின்றுட்டு இருக்கேன். பின்னாடி இருக்கவங்களுக்கும் கேட்கணும், அதனால தான் மைக்கு பிடிச்சிட்டு இருக்கேன். இந்த மேடை இல்லாட்டியும் மைக்கு இல்லாட்டியும் என்னை தகுதிப்படுத்தின இயேசு கிறிஸ்துவை சுமந்து செல்லும் பாத்திரமாய் நான் இருக்கிறேன். உங்களுக்கு அநேகம் பேரை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை, ஆனாலும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வயதான தாயார்கள் வந்து பைபிளை தூக்கிட்டு உள்ளே வரதை பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது. ஆண்டவரே, அவங்க வயசில் நானும் இப்படி தான் இருக்கணும். சோர்வு எதுவும் வரக்கூடாது. என்ன இருந்தாலும், என்ன பலவீனம் இருந்தாலும் மான்கால்களை போலாக்குகிற என் கர்த்தரை நம்பி அந்த பைபிளை தூக்கிட்டு நான் சபைக்கு வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ காட் லவ்ஸ் யூ. ஹல்லேலூயா. அவருடைய கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ராஜமுடி அலங்கார கிரீடமாய் அவர் உங்களை பார்க்கும்போது நீ அழகுள்ளவள், பழுது உன்னில் ஒன்றும் காணப்படவில்லையே என்று சொல்லுகிறார். என்னதான் ஒரு சபைக்குள்ள ஆண்கள் இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் சபையாகிய மணவாட்டி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மணவாளன் தன்னுடைய மணவாட்டியில் மகிழ்ச்சியாய் இருக்கிறது போல, வாலிபன் அவன் மணந்து கொள்ள போகிற கன்னிகையின் மீது மகிழ்ச்சியாய் இருக்கிறது போல கர்த்தர் இந்த திருச்சபையின் பேரில் மகிழ்ச்சியாய் இருக்கிறார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். இன்னைக்கு காலையில் நான் வரும்போது ஒரே வாக்குத்தத்த வசனமாய் எனக்கு முன்பாக சென்று கொண்டே இருந்தது. உன் நடுவில் இருந்து நோயை நான் நீக்கி போடுவேன். God is good all the time. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக்குவேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். Delight in the Lord. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். ஹல்லேலூயா. எல்லா வசனத்தையும் படிச்சுட்டே வந்தேன். கர்த்தர் இந்த திருச்சபைக்கு இவ்வளவு வாக்குத்தத்தங்களை இன்னைக்கு கொட்டி கொடுக்குறாரா? பொதுவாக ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்னா, மென்ஸ் டே இல்லைன்னா விமென்ஸ் டேனா எடுத்தோடனே எல்லாரும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பெண்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால் அப்படின்ட்டு அப்படியே அட்வைஸாக வந்துட்டு இருக்கோம். பெண்கள் இப்படி இருக்கணும், பெண்கள் அப்படி இருக்கணும்னு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இன்னைக்கு அட்வைஸ் இல்லை, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு பரிசாக தன்னுடைய அன்பை கொடுக்க வந்திருக்கிறார். முதலாவதாக புரிந்து கொள்ளுங்க, மணவாட்டியாகிய திருச்சபையே, தேவன் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நீங்கள் விழுந்து போகணும், நீங்கள் லட்சை அடையணும், நாணம் அடையணும், இனி உங்கள் முகத்தை நீங்கள் தூக்கிட்டு நிமிர்ந்து ரோட்டில் நடக்கவே கூடாது என்று தேவன் எண்ணுகிற தேவன் அல்ல. உங்களுடைய பாவத்தை நீக்குகிறவர். உங்கள் மணவாளன் உங்கள் பாவத்தை நீக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நீதி செய்கிறேன் என்று சொல்லி பழைய ஏற்பாடுல எப்பெல்லாம் எழுந்தாரோ அப்பெல்லாம் இஸ்ரேல் மறுபடியும் நிர்வாணமாய் நின்றது. ஆனா உங்களையும் என்னையும் பார்த்து நான் நீதி செய்கிறேன் என்று சொல்லி அவர் எழும்பி நிற்கும் போது தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஜீவ பலியாய் கொடுத்தார். நிர்வாணமாய் நின்று கொண்டிருந்த நம்மை போவாஸ் அவர் என்ன பண்ணார்? நித்திய போவாஸ் போர்வையால் நம்மை மூடினார். பாவத்தை அப்படியே தூரமாய் தூக்கி போட்டு சுத்தமாய் கழுவி நம்மை சீவி சிங்காரிச்சி அழகு பார்த்து, என் மணவாட்டியே, என் ரூபவதியே, உத்தமியே, என் புறாவே என்றெல்லாம் சொல்லி அழைத்து மறுபடியும் ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே. அவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி என்று சொல்லுவோம். நான் என்று சொல்ல என்னிடத்துல ஒன்றுமே இல்லை அப்பா, வெறும் கையனாய் நான் நின்று கொண்டிருக்கிறேனே, என்னுடைய வெறும் கைகளினாலே நான் என்னத்தை தருவேன் என்று சொல்லி நான்
யோசித்த போது, தருவதற்கு ஒன்றுமில்லையே என்று சொல்லி நான் யோசித்த போது, இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை புடி என்று சொல்லி என் கைகளில் நீர் உன்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை கொடுத்தீரே அப்பா. அது நிரம்பி வழிந்தோடுகிறதே. தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போட்டீரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள, அது போதும். உன்னை எனக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறேன், என் துதியை நீ சொல்லி வருவாய். அல்லேலூயா. உன்னை எனக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறேன், என் துதியை நீ சொல்லி வருவாய். இந்த காலை வேளையில கர்த்தர் மனவாட்டியாகிய திருச்சபையை பார்த்து அதை தான் சொல்லுகிறார். எந்த காரணத்துக்காக நான் உயிரோடு இருக்கேன்னு எனக்கே தெரியல. என்னென்னமோ கனவுகள் இருக்கிறது, என்னென்னமோ ஆசைகள் இருக்கிறது, எதையும் நிறைவேற்றி கொள்ள முடியவில்லை என்று சொல்லி யாராவது யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உலகத்தில் பிரச்சனைகளினாலே நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார். மறுபடியும் என்னை என்ன பண்ணுது, இந்த உலகத்தின் போராட்டங்கள் என்னை மூழ்கடிக்கும்படியாக எழும்புகிறது, அலைகள் சீறி எழும்புகிறது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? பிரயோஜனமே இல்லை என்று சொல்லி யாராவது யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு பெற்றோர் இல்லை, எனக்கு சரியான வேலை இல்லை, அதனால எனக்குள்ள ஒரு தைரியம் இல்லை. நான் தொலைந்து போன ஆட்டை போல எங்கேயோ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன். சபைக்கு வரும்போது மட்டும் ஏதோ என்னுடைய அப்பா வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கு. மற்ற நேரங்கள் எல்லாம் நான் தொலைந்து போன ஆடை போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி யாராவது நினைச்சு இங்கே வந்திருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. நித்திய போவாஸ் அவர் போர்வையாலை மூடவும் வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு அன்பின் பரிசை கொடுக்க வந்திருக்கிறார். அவர் பிரசன்னத்தை உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ எனக்கு மனவாட்டியான திருச்சபை, உன்னுடைய ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா? என் துதியை சொல்லி வருவது. அல்லேலூயா. துதிக்க உன்னை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். உன்னுடைய வாழ்வோடைய அத்தியந்த குறிக்கோள் என்னைக்கு நிறைவேறும் தெரியுமா? நீ மனதார என்னை துதிக்கும் போது. உன்னிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிறது படிப்போ பட்டமோ இல்லை எண்ணக்கூடாத அளவுக்கு காணிக்கையோ அல்ல. உன்னுடைய பலிகளில் எனக்கு பிரியமில்லை. நான் சொல்லுகிறதை கேள். உன் கீழ்ப்படிதலில் தான் நான் பிரியமாயிருக்கிறேன். மகனே மகளே, என்னை துதிக்க ஆரம்பி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் துதிக்க ரெடியா இருக்கீங்க? கர்த்தரை ஆராதிக்க ரெடியா இருக்கீங்க? தாவீது பாடும்போது சவுலுக்கு விடுதலை, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதில்களை இடிக்கும் அனுபவம் வந்தது. தாவீது ராஜா மேற்கொண்டது அவர் பலத்தினால் அல்ல, துதியினால். ஒரு கையில கூழாங்கல், இன்னொரு கையில கவன். ஒரு கையில கூழாங்கல், இன்னொரு கையில கவன். நமக்கு தேவன் கொடுத்திருக்கார். ஒரு கையில அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், இன்னொரு கையில அந்த வார்த்தையை எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு தாளந்தை கொடுத்திருக்கிறார். ஒரு பாட்டாவோ இல்லை அழகான நடனமாகவோ இல்லை அவங்களுக்கு என்ன தேவன் கொடுத்துருக்கிற ஈவு, அதில் இந்த வார்த்தை எடுத்து போடுங்க, போட்டு மிக்ஸ் மாஸ்டர் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கோலியாத் இன்றைக்கும் சரிந்தவனாய் காணப்படுவான். கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட திருச்சபை அது எப்படி விலகி ஓடும்போது தேவன் விட்டுட்டு உட்காருவாரு? உங்களை துரத்தி பிடித்து உங்களை மறுபடியும் தன்னோடு சேர்த்து கொள்ளும் மணவாளன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ எனக்கு பிரியமானவள், நீ எனக்கு பிரியமானவன். அந்த அன்பை பரிசாக எடுத்து செல். இந்த உலகத்தில் இன்றைக்கு தணிந்து கொண்டிருப்பது அன்பு. இன்றைக்கு தணிந்து கொண்டிருப்பது அன்பு. அநேக போதகர்கள் கூட தேவன் இந்த மேடையை கொடுத்தார் என்றால் என்ன பண்றாங்க தெரியுமா? மைக்கை எடுத்துட்டு ரொம்ப நிபச்சொல் பேசி கொண்டிருக்கிறார்கள். எப்போ பார்த்தாலும் மற்றவர்களை பற்றி தான் பேசுறது, எப்போ பார்த்தாலும் நிபச்சொல். அவங்க கிறிஸ்தவர்களா இஸ்லாமியர்களா RSS காரர்களான்னு தெரியாத அளவுக்கு பேசுறாங்க. தான் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றதுல கூட ஒரு அன்பு வேணும். கரிசனையோடு எடுத்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். காண்கிறவர்கள் மீது அன்பு கொள்ள கற்றுக்கொள்ளணும். அப்பதான் காணாத தேவன் மீது அன்பு கூறுவேன் பாடி பிரயோஜனம் இல்லை. இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன் கைத்தட்டுனா முடிஞ்சிருச்சா? அன்பு கூறியாச்சா? இல்லை. அவர் சொல்லுகிறார், காண்கிற சகோதரன் இடத்தில் அன்பு கூறு. இன்னைக்கு சகோதரர்கள் எல்லாரும் உங்கள் கைகளை சகோதரிகள் மீது நீட்டுங்க. உங்களுடைய சகோதரிகள் மீது நீட்டுங்க. உங்கள் மனைவி இருப்பாங்க, உங்கள் சகோதரிகள் இருப்பாங்க, உங்கள் பிள்ளைகள் இருப்பாங்க. நீட்டுங்க. நீங்கள் சொல்லுங்க, நித்திய போவாசின் அன்பு உன் மீது இருப்பதாக, நித்திய போவாசின் அன்பு உன் மீது இருப்பதாக, நித்திய போவாசின்
ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் உன் மீது இருப்பதாக. அவருடைய கருணை உன் மீது இருப்பதாக. உன் மீது அன்பு கூறும் தேவன் உன் மீது உன்னோடு இருக்கிறார். உன் மீது அன்பு கூறும் தேவன் உன்னோடு இருக்கிறார். தேவன், நீங்க எல்லாரும் சொல்லுங்க, அதே தேவன் உங்களோடு கூடவும் இருப்பாராக. அதே தேவன் உங்களோடு கூடவும் இருப்பாராக. கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? தேவரே, நீர் இன்றைக்கு எங்களோடு பேச வந்திருக்கிறீங்க. பிரச்சனைகள் ஏராளம், ஆனா பிரச்சனைகளை தீர்க்க வந்த தேவனோ பலவானாய் இருக்கிறார். பலவான்களின் புத்திரரில் அவரை போல் ஒருவர் உண்டோ? ராஜா, நீர் எங்களுக்காக இன்றைக்கு வழக்காட போறீங்க. உங்களுடைய அன்பை நீங்க முழுமையாய் வெளிப்படுத்த போறீங்க. ஒன்றும் இல்லாததிலிருந்து இருக்கிறவைகளை உண்டு பண்ணுகிற தேவன், இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இன்றைக்கு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜீவன்களை, அநேக நபர்களை உமக்கென்று ஆதாயப்படுத்தி இன்னைக்கு தெரிந்து கொள்ள போகிறீங்க. அவர்களை உம்முடைய ஊழியத்துக்காக அழைக்க போகிறீங்க. உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்த, பிரசித்தப்படுத்த அவர்களை அழைக்க போறீங்க. தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? அவர்களுடைய உள்ளத்திலே, ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே என்ன எண்ணம் இருக்கிறது என்று ஆராய்ந்து அறிந்த தேவன் அவர்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டத்தை இன்றைக்கு அவர்களுக்கு வெளிப்படுத்த போறீங்க. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவர்கள் ருசித்து பார்க்கட்டும். இன்றைக்கு உமக்குள்ள அவங்க மனமகிழ்ச்சியா இருக்கும் போது அவர்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்து அவர்களை கனப்படுத்தும் தேவனாய் நீங்க இருக்கேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஓ, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். ஏன் இந்த பாட்டை நான் பாடுறேன் தெரியுமா? துதித்து பாடி மதிலை இடிக்கும் அனுபவம் புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலர்களின் அனுபவமாய் மாறினது. பெண்களுக்கு, நீங்க நம்ப மாட்டீங்க, பெண்களுக்குள்ளே அப்போஸ்தலர்களுடைய பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், துதித்து பாடினாலே போதும், அங்க ஊழியம் நடக்கும். ஹல்லேலூயா. அங்க கட்டுகள் அவிழ்ந்து விடும். அவங்க வீட்டுல இருந்து சமைச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஜெபம் பண்ணாங்கன்னா தேவன் அதை கேட்பார். அப்படியே பொன்னினால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறுக போல அழகா அடுப்பு நண்டையில் அவங்க சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இருட்டுல அந்த ஒளியின் பிரகாசம் அவங்க மேல விழும்போது பொன்னை போல அழகாய் தெரிவாங்களாம். பாருங்க, கர்த்தர் என்ன அழகாய் வர்ணிக்கிறார். அந்த ஸ்திரீகளுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். இன்னும் சொல்லப்போனா வேதாகமம் சொல்லுகிறது, கணவர்களுடைய ஜெபத்தை தடை செய்யாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணுமா? மனைவிகள் மேல அன்பு கூறணுமா? ஹல்லேலூயா. எனக்கு அதை படிச்சுட்டு ஒரே ஷாக்கு. என்ன இப்படி எழுதியிருக்கா? உங்களுடைய ஜெபம் தடைப்படாமல் இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களானபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். கனவீனமான பாத்திரம் என்று சொல்றீங்களா? கனவீனமான பாத்திரம் என்று எழுதியிருக்கிறதா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்களுக்குரிய கனத்தை நீங்க தான் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க யோசிக்காதீங்க, என்னது இது இப்படி நமக்கு ஆர்டர் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தேவன் பரிசை கொடுக்க வந்திருக்கிறார். அவங்களுக்கு பரிசை கொடுக்கிறார்.
அன்பளிப்பை கொடுக்கிறாரு. கனவீனமான பாத்திரம் என்று சொல்லி நீ உணர்கிறாயா? பலவீனமான பாத்திரம் நான் இருக்கிறேன். அடிக்கடி உடம்புல பலவீனம் வருகிறது. ஒரு பெண்ணா இருந்து எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிறது சுலபம் அல்ல. அப்படியே சுட்டி கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. எடு போடு, இதான் என் வாழ்க்கை. சொல்லுங்க. காலையில எந்திரிச்சா எடு டீ தூளை, இல்லைன்னா காஃபி தூளை போடு, காஃபியை குடிச்சு முடிச்சா எடு டம்ளரை போடு கழுவ, அது முடிச்ச உடனே எடு கடாய, இட்லி குண்டாவ போடு இட்லிய, எடு மிக்சியை போடு சட்னியை, அந்த பிரேக்ஃபாஸ்ட் போடு, அப்புறம் சாப்பிட்டு மிச்சம் வச்ச தட்டை எடு, கழுவ போடு, கழுவ போட்டதை எடு, காய போடு, அப்புறம் அழுக்கு துணியை போடு, அதை நான் எடுக்கிறேன் வா எடு, அப்புறம் அதை காய போடு, மறுபடியும் வா லஞ்சுக்கு கடாய வை, கடுகை போடு, அப்புறம் எல்லாம் சமைச்சு முடிச்சோன்னே எடு தட்டை எடு, சாப்பாடை போடு, அப்புறம் அது முடிச்ச உடனே மறுபடியும் தட்டை எடுத்து கழுவ போடு, கழுவிட்டு எடு காய போடு, அப்புறம் காய வச்ச துணி ஞாபகம் வரும் போய் எடு, எடுத்துட்டு திரும்பி வந்து அந்த துணியை போடு, அது மறுபடியும் அழுக்காகும், திரும்பி அழுக்கில் போடு. நைட் ஆச்சா எல்லாரும் சாப்பாட்டுக்கு வந்து உட்காருவாங்க, மறுபடியும் எடு போடு போடு எடு தான் வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, எடு போடுங்கிற வாழ்க்கையை நான் நடபடிகளாக மாற்ற போறேன். ஹல்லேலூயா. எடு போடுங்கிற வாழ்க்கைய கிறிஸ்துவோடு கூட நட, வேதத்தை படி, மேல்படிக்கு போயிட்டே இரு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை நேசிக்கும் போது எடு போடு எல்லாம் எப்படி மாறிடும் தெரியுமா? அன்பினால் செய்கிறதாய் மாறிவிடும். அன்பினால் என் கணவரையும் என் குடும்பத்தையும் நான் நேசிக்கிறேன், என் மாமியாரை நான் நேசிக்கிறேன். என் மாமியாருக்கு நான் யார் தெரியுமா? 7 மகன்களை பார்க்கிலும் என்னில் அவங்க பிரியமாக இருக்கிறாங்க. எப்படி? 7 மகன்களை பார்க்கிலும், மகள்கள்னு சொல்லல, மகன்களை பார்க்கிலும் என் மாமியார் என் மீது பிரியமா. யாருக்கு இந்த ஆசீர்வாதம் பைபிள்ல? ரூத்தோடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. என்ன பண்றதுன்னு தெரியாம பைய எடுன்னு போ, அவ்வளவுதான். ஆனா அவங்க பாருங்க, ஒரு வைராக்கியமான விசுவாசத்தோட நடந்தார்கள். அதனால அவங்க வாழ்க்கை எடு போடு வாழ்க்கை இல்ல, நடப்படி மேற்படி. ஹல்லேலூயா. நடந்தார்கள், மேற்படிக்கு போனாங்க. யாரோட நடந்தாங்க? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரோடு நடந்த நகோமியோடு கூட அவங்க நடந்தாங்க. அன்பிலே நடந்தாங்க, பண்பிலே நடந்தாங்க, கருணையில நடந்தாங்க, கீழ்ப்படிதல நடந்தாங்க, மனமகிழ்ச்சியில நடந்தாங்க. எவ்வளவு இழந்திருந்தும் அவர்கள் அன்போடு நடந்தார்கள். அந்த அன்பு கடைசியில் அவங்கள தூக்கி விட்டது. எந்த இடத்துல வேலை பார்த்து கொண்டு வந்தாங்களோ அதே இடத்துல அதிகாரியா தேவன் மாத்தினாரு, மேனேஜரா தேவன் மாத்தினாரு. அதிகாரியின் மனைவியாய் மாத்தினா என்ன? கணவர் அதிகாரினா மனைவியும் அதிகாரி தான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்களே. எவ்வளவு உன்னதமான ஒரு பொக்கிஷம் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. ஸோ துதித்து பாடி மதில தான் போட போறோம் நம்ம. ஹல்லேலூயா. மதில இடிக்கும் கூட்டமான பெண்களின் கூட்டம் தான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கு. நான் பாடி பாடி என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் பாடி பாடி என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஒரு அம்மா சொன்னாங்களாம், இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டீங்களா? போவாசை போல நீங்க இருக்கணும்னு சொன்னாங்க. அவர் சொன்னாராம், அப்பனா நீ ரூத் மாதிரி இருக்கணும். ரூத் மாதிரினா எப்படி இருக்கணும்? சொன்ன கீழ்ப்படியணும், மன தாழ்மையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், ரொம்ப பேசக்கூடாது, கருணை காட்டணும், வேலை செய்யறதெல்லாம் கரெக்டா செய்யணும், இப்படிதான் இருக்கணும். நான் அந்த மாதிரி சொன்னாங்களாம். சரி நான் இன்னிலேருந்து செய்யறேன் அப்படின்னா, அப்படியே செஞ்சு கிழிச்சிருவேன் நீ அப்படின்னா. அவரு, ஆமா நீங்க அப்படியே என் சொத்தெல்லாம், இழந்து போன சொத்தெல்லாம் வாங்கி கிழிச்சு கொடுத்துருவீங்க எனக்கு. இதுதான் போவாசா இருங்க ரூத்தா இருங்கன்றதுக்கு அர்த்தமா? போவாசா இருங்க ரூத்தா இருங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ அமைதியா இரு, நீ சொத்து எல்லாத்தையும் மறுபடியும் வாங்கி கொடு. இல்ல, ரூத்தை எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
சத்ருவானவன் உட்புகுந்து கலைக்காத ஒரு குடும்பம்னா இந்த குடும்பம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? திரும்ப 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 மாறி மாறி ஆசீர்வதிச்சுக்கிறாங்க. முழு புத்தகத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உம்மோடு கூட இருப்பாராக. எல்லாரும் பார்த்தீங்கன்னா மாறி 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 என்ன பண்றாங்க? ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறாங்க. ஒரு சின்ன கேப்பு கூட சத்துரு உள்ள நுழையிறதுக்கு அங்கே இடம் இல்லை, ஒரு நூல் அளவு கூட. இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது, குடும்பம் என்றால் ஒரு அழகான அமைப்பு, தேவன் உருவாக்கின அமைப்பு. எதற்கு தெரியுமா அந்த அமைப்பை உருவாக்கியிருக்கிறாரு? ஆசீர்வாதமாய் இருக்கணும். ஆசீர்வாதமாய் அவர்கள் இருந்தால் தான் சமுதாயத்தில் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணுகிறான் பிசாசானவன்? சின்ன சின்ன விரிசல்கள் அந்த குடும்பத்தில் ஏற்படுகிற அந்த விரிசல்கள் மூலமாக அவன் சத்துருவானவன் உட்புகுந்து அந்த குடும்பத்தின் மானத்தை வாங்கி கொண்டிருக்கிறான். ஒருத்தரை ஆசீர்வதிக்கும் போது போன மானம் எல்லாம் 7 மடங்கு திரும்பி வருது. ஆனால் சத்ருவானவன் உள்ள நுழையிறதுக்கு இடம் கொடுக்குற குடும்பத்தில் என்ன நடக்குது? இருக்கிற மானமும் காற்றுல பறக்குது. மாமியார் நினைக்கிறாங்க மருமகள் மேலே தப்பு இருக்கிறதுன்றதை நான் ஊருக்கு காட்ட போகிறேன், எல்லாருக்கும் தெரியணும் அவன் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு. மருமக என்ன நினைக்கிறாங்க? மாமியார் சரி கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரியட்டும், இந்த வீட்டில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியட்டும்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் இந்த ஊரில் அசிங்கப்பட்டு போகிறது யாரு? மொத்த குடும்பமும். யாருக்கு பிரச்சனை யாருக்கு வந்தாலும் மாமியார் ரொம்ப நல்லவங்க, மருமக சரி கிடையாதுன்னு பேச மாட்டாங்க. அந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை. இது சாட்சியா இருக்கணுமா? இல்லை மாமியார் ரூத்தை எப்படி பாராட்டுறாங்க தெரியுமா? ரூத் மாமியாரை எப்படி பார்த்துக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு கிடைச்ச மருமகன் எவ்வளோ சூப்பர் தெரியுமா? அவர் நீதிமானாக இருக்கிறார், வள்ளலாக இருக்கிறார், அநேகம் பேருக்கு உதவுகிறவராக இருக்கிறார், கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் மனிதனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்றைக்கு ஆண்டவர் உள்ள பேசி கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியலை. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் நிபச்சொல்லுனாலேயோ இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் சீக்கிரமாய் மன்னித்து விடுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பின் பரிசு மணவாட்டியாகிய திருச்சபைக்கு அவர் கொடுத்த பரிசு என்னது? மன்னிப்பு. மன்னிப்பு பரிசாய் கொடுத்த பிறகுதான் எழும்பி கட்டுறாரு. பாவிகளாய் இருக்கும் போதே, எல்லாரும் சொல்லுங்க, அவ திருந்தி வந்த பிறகு இல்லை, பாவியாய் கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார். கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார். ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை நேசிக்க வேண்டும் என்றால் எழுதியிருக்கிறதே எபேசியர் 5வது அதிகாரத்தில் நீங்கள் படிங்க, 23வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் அழகாக எழுதியிருக்கிறதே. எப்படி கணவர் மனைவி மீது அன்பு கூற வேண்டும் என்று, தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டுமோ. எல்லாரும் சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். எபேசியர் 5 கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பு நிறுத்தி கொள்வதற்கும் தினம் தினம் 4 அறை விட்டார்னு எழுதியிருக்கா. இப்படி பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு தினம் தினம் நறுக்கென்று 4 கேள்விகள் கேட்டார்னு எழுதியிருக்கா. இல்லையா? அப்படி எழுதலையா? தினம் தினம் அந்த பெண்ணை பற்றி மன வருத்தத்துடன் அமர்ந்தார். பிதாவின் பாதத்தில் எழுதியிருக்கா? இல்லை. என்ன செய்தாரா? கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும்
அற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்புறம் சொல்றாங்க, கிறிஸ்து சபையை நேசித்தது போல கணவர்கள் மனைவியை நேசிக்க வேண்டும். நிறைய பிழை இருக்கும், பெண்கள்னாலே பிழைகள் இருக்கும் தான். ஏவாளிலிருந்து அது ஒரு மாறாத சத்தியம். அதுக்கு என்ன பண்றது? பிழை இருக்கும். ஆனா ஆண்கள் மீது பிழை சொல்ல நான் இங்க வரல. அவர்கள் மிகவும் மிகவும் உன்னதமான தேவனுடைய படைப்புகள். ஆனால் ஒரு சில ஆண்களை பைபிளில் படிக்கும் போது ஒரு மிஸ்டேக்கை நான் திரும்பி திரும்பி பார்க்குறேன். ஆதாம் கிட்டேயும் பார்த்தேன், ஆபிரகாம் கிட்டேயும் பார்த்தேன், மோசே கிட்டேயும் பார்த்தேன். அப்புறம் நான் பார்க்கல, எல்லார்கிட்டையும் அது இருக்குன்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். என்ன தெரியுமா, மனைவி சொல்லுகிற பேச்சை எப்போ கேட்கக்கூடாதோ அப்போ கேட்பாங்க. மனைவி சொல்லுகிற பேச்சை எப்போ கேட்கணுமோ அப்போ கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. சாராளமாக குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, ஆகார திருமணம் பண்ணி அடிமை பெண்ணாக, எகிப்திய அடிமை பெண்ணாகிய ஆகார நீங்க எடுத்துக்கோங்க, கர்த்தர் எனக்கு தடை செஞ்சுட்டாரு. அவங்களே சொல்லிக்கிறாங்க, கர்த்தர் தடை பண்ணிட்டாரு, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஆகார எடுத்துக்கோங்கன்னா பைபிள் சொல்லுது ஆபிரகாம் சாராள் சொன்னதை கேட்டார். எப்படி? ஆபிரகாம் சாரா ஒரு ஒரு என்னம்மா இப்படி சொல்ற? ஒண்ணும் கிடையாது. நான் காத்திருந்தது இன்னைக்கு நிறைவேறுது, நன்றி ஏசப்பா. இல்ல, அப்படி இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். அப்பாடா இவங்களே சொல்லிட்டாங்க, எங்க புத்திரர் இல்லாம போயிடுமோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் அதிகாரம் கழிச்சு பார்த்தா ஆதியாகமம் 21 அதிகாரத்துல அது வரைக்கும் எனக்கு புத்திரராகும்படி அந்த ஆகார் பெற்றுக்கொள்ளட்டும்னு சொல்லிட்டு இருந்த சாராளு அங்க கிண்டல் பண்றாங்க, ஈசாக்க கிண்டல் பண்றாங்கன்னு உடனே அவளுடைய மகன், எப்படி அடிமை பெண்ணுடைய மகன், அடிமை பெண்ணுடைய மகனுக்கும் என்னுடைய மகனுக்கும் எது சம்மந்தமும் இல்லை, என்னுடைய மகன் சுதந்திரத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை, அவனை வெளியில அனுப்புங்கன்றாங்க. அப்போ ஆபிரகாமுக்கு மிகுந்த மன வருத்தமாக இருந்தது, மிகவும் துக்கம் கொண்டான். நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கொண்டு சொல்லும் போது துக்கம் கொள்ளல. அங்க அந்த பையன் நம்மளுடைய உடன்படிக்கையின் மகனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். தேவன் சத்தியம் பண்ணி வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்து எத்தனையோ வருடங்கள் கழிச்சு அதிசயமாய் மரித்து போன என்னோட கற்பை உயிர் பெற செய்து தேவன் கொடுத்த ஈசாக்க கிண்டல் பண்றாங்க. நம்மோடு கூட எந்த சம்பந்தமும் வேண்டாம், அனுப்பி விட்டுருங்க சொல்லும் போது ஆபிரகாம் என்ன பண்ணாரோ, ரொம்ப மன வருத்தம் அடைந்தான். வேதாகமம் சொல்லுது, தேவன் ஆபிரகாமோட பேசினார். பேசி என்ன தெரியுமா சொன்னாரு, முதல்ல சாராள் சொன்னதை குறித்து நீ மனம் வருத்தப்படாத, மன வருத்தப்பட வேண்டிய டைம்ல படலை, இப்போ மனம் வருந்தி என்ன பிரயோஜனம்? அவள் சொல்வதை கேள், அவள் சொல்வதெல்லாவற்றையும் கேள். இதுலேருந்து நான் 2 விஷயம் கற்றுக்கிறேன். நம்பர் 1, தேவனோடு ஒத்து போகிற ஸ்திரீ பேசினான்னா கேட்கணும். ஹல்லேலூயா. தேவனோடு ஒத்து போகிற ஆவி உடையவள் பேசினாள் என்றால் கேட்கணும். தேவனோடு ஒத்து போகாத காரியத்தை அவள் பேசினான்னா கேட்கக்கூடாது. அங்க உங்களுக்கு அது ஒத்து போனாலும் கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிறீங்க? சோகமா மியூசிக் போடாதீங்க, சந்தோஷமா போடுங்க. அவர் யோசிக்கிறார், ஐசோ என்ன இது, எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு தெரியல எனக்கு. தேவனோடு ஒத்து போகிற அனுபவத்துக்கு சாராளுக்கு லேட்டரான் தான் வருது அந்த அனுபவம். அச்சுச்சோ நான் தவறு செய்து விட்டேனே, என்னுடைய மகனுக்கு இடரலாயிடுச்சு, இப்போ என்னுடைய மகனின் சந்ததிக்கு இடரலாய் ஒரு சந்ததி உருவாக்கப்படுமே, அப்பொழுது நான் என்ன செய்வேன்னு சொல்லி சாராள் பதறாங்க. அவங்க தேவனோட அப்புறமா தான் ஒத்து வராங்க. அப்போ தேவன் ஏற்கனவே நான் சொன்னேன், மற்றவங்க உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உனக்கும் சாராளுக்கும் நான் கொடுக்க போறது தான் சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. அதனால சாராள் சொல்வதை எல்லாம் கேள். ஏன்னா ஒரு தாய்க்கு தான் தெரியும் அந்த மகனை எப்படி காப்பாற்றுவது என்று.
அதே நேரத்தில் ஆபிரகாமுக்கு பிறந்த அந்த அடுத்த குழந்தை இஸ்மயேலையும் தேவன் கைவிடவில்லை. இன்றைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இஸ்மயேல் கைவிடப்பட்டவன் இல்லை. அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு பிறந்த குழந்தையா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம உடன்படிக்கைக்கு பிறந்த குழந்தையின் வழியாக விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் இஸ்மயேலை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அம்பு எரிகிற தூரத்தில் ஏய்கிற தூரத்தில் ஆகாரமா உட்காந்து அழுகும் போது அந்த கண்ணீரை காண்கிறார். அதுவும் எப்போ அந்த பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, அவர்களோட கண்ணீர் இல்லை, மகனோட கண்ணீரை காண்கிறார். அந்த மகனோட கண்ணீர் காண்டி அடுத்த வசனத்தில் எழுதியிருக்கு, வில்லை மீட்டுகிறவனாய், வில் வித்தை கற்றுக்கொள்ள. அம்பு எரிகிற தூரத்தில் உட்காந்து அம்மா அழுகுறாங்க, அம்பு எரிகிற மகனாய் அவரை உயர்த்துகிறார். நீ கவலைப்படாத, அந்த தூரத்தை ஏன் நீ செஞ்ச? உன் மகனுக்கும் உனக்கும் நடுவில் அந்த தூரத்தை எதுக்கு நீ செஞ்ச? அவன் சாகிறத பார்க்க முடியாததுனால தானே. அவன் கையில் இருக்கும் அந்த அன்பு உன்னை எட்டும். அவனுக்கு நீ தூரமாக இருப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் பாழாய் போக வேண்டிய ஒரு சந்ததியை கூட தூக்கி நிறுத்துறாருங்க. எவ்வளவு அன்பு உள்ளவராய் இருக்கிறார். தன்னுடைய சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவ ஒரு நாள் சிலுவையில நிறுத்தும் சத்துருவை மிதித்து போட்டுட்டு போகாம அந்த இடத்துல தன்னை தாழ்த்துகிறார். அங்க என்னை தாழ்த்தி நான் நின்றால்தான் அங்க என்னை நான் என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் டு காட்ஸ் வேர்ட், சப்ஜெக்ட் டு த வில் ஆஃப் மை ஃபாதர். என்னுடைய பரம பிதாவின் சொல்லுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு அங்க நின்னாதான் ரட்சிப்பு வரும். சகல ஜாதிகளுக்கும் ரட்சிப்பு வரும். இன்றைக்கு எங்கேயோ இருக்கிற இந்து தேசத்தில் இருக்கிற நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் என்றால் அவர் அங்கே சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்து நின்றதுனால தான். ஆட்டுக்குட்டியானவர் ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருந்தார். ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருந்த ஆட்டுக்குட்டி ஈசாக்குடைய இடத்தை எடுத்தது. ஈசாக்கை விடுதலை செய்து அவர் அங்கே பலியானார். ஆபிரகாம் பண்ண ஒரு தப்புனால நடந்தது. ஆனால் இன்றைக்கோ அவருடைய சாக்ரிஃபைஸ் மூலமா நம்ம ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் அவர் இருக்கிறார். கிறிஸ்துவே அந்த ஜீவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவே எனக்குள்ள அந்த ஜீவனாய் இருக்கிறார். அந்த ஜீவனை கொண்டுதான் நான் இன்னைக்கு சொல்றேன், மணவாட்டியாகிய திருச்சபையை எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எந்த வழி போய் எப்படி மிஸ்டேக் பண்ணாலும் அதை உணர்கிற இருதயம் இருக்கிறவங்களை ஆண்டவர் கைவிட்டதே இல்லை, கைவிட்ட சரித்திரமே இல்லை. நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அகைன்ஸ்டா நிபச்சொலை பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தான் ஒருத்தரை குற்றம் சாட்டிட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு அவங்களுக்கு இன்னொரு தடவை வெளியில வந்து முகத்தையே காட்ட முடியாத அளவுக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். சமூக வலைத்தளங்களில் அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிற காரியம். அதை பார்த்து நீங்க லைக் போட்டீங்கன்னா கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். அதை பார்த்துட்டு நீங்க ஆமா இந்த இவர் கத்துறது கரெக்டு தான், அந்த பொண்ணை தானே சொல்றாரு, அந்த பையனை தானே சொல்றாரு, அந்த ஊழியக்காரர் தானே சொல்றாரு, கரெக்டு தான் அப்படின்னு சொன்னா அதுக்கு கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். ஏன்னா சமூக வலைத்தளங்களிலே எப்பொழுதும் என்றென்றைக்கும் அது நிற்கும். அதை அவங்க டெலீட் பண்ணாதான் காணாம போகும். அவங்க டெலீட் பண்ண மாட்டாங்க. தலைமுறைக்கும் அது அவமானத்தின் சின்னமாய் அந்த சிலுவை அங்கே நிறுத்துறாங்க. நீங்களும் நானும் அப்படி கல்வாரி சிலுவையில் ஒவ்வொருவரையும் அறையறதுக்கு ஆண்டவர் கூப்பிடல, தன்னை ஒப்பு கொடுக்கும் கர்த்தர் நம்மை கூப்பிட்டு. என் மனவாட்டி பரிசுத்தமாகணும்னா என்ன நான் ஒப்பு கொடுக்கணும் என்று சொன்ன கர்த்தர் நம்மை நடத்துகிறாரே, அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கணும்ல. இனி அவங்க அந்த வீடியோலாம் அனுப்பிச்சு லைக் போடுங்க, பாருங்க நான் இவங்களை பற்றி பேசியிருக்கிறேன், லைக் போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், காண்கிற சகோதரன் இடத்துல உங்களுக்கு அன்பு கூற முடியலன்னா காணாத தேவன் இடத்துல அன்பு கூற முடியாது. அவங்க மேலே ஏதாவது குறை இருந்தால் உண்மையிலே வேதாகமத்தில் எழுதி இருக்கிறதுக்கு மாறுதலாக ஏதாவது செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு கடிதம் எழுதுங்க, அவங்க கிட்ட அதை பேசுங்க. சிலுவையில் சமூக வலைத்தளங்களில் அறையாதீங்க. ஏன்னா இவங்க எப்படி தெரியுமா, கள்ளர்களை அறைகிறவர்கள். கள்ளன் என்ன பண்ணுவானா, திருடன் என்ன பண்ணுவான், திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரமாட்டான். அப்ப திருடுறவன் திருடுறான், கொல்றான், அழிக்கிறான். என்ன பண்ணியிருப்பான், அப்போ வயசானவங்களா போட்டு அடிச்சு போட்டு வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் திருடிட்டு போறது. ஹைவேல போகும்போது கழுத்தை பிடிச்சி இழுத்து, செயினை பிடிச்சி இழுத்து அந்த பிள்ளைக்கு ஆக்சிடென்ட்டை உண்டாக்கிட்டு அப்படியே ரோட்டில் விட்டுட்டு போகிறது.
யாரையாவது போட்டு தள்ளிட்டு அவங்க பேக்கை எடுத்துட்டு ஓடுறது. திருடன் வேறொன்றுக்கு வரான். அப்படிப்பட்ட திருடர்கள், சமுதாயத்தை போட்டு உலுக்கிட்டு இருக்கிற திருடர்களை யாராவது பிடிச்சி தூக்கி ஜெயிலில் போட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும்ல, நல்லா நியாயம் தீர்ப்பு வந்தது என்று சொல்லி. கரெக்டு தான், அவங்க பண்ணுறது கரெக்டு தான். திருடனா சிலுவையில் அறையிறாங்க, கரெக்டு தான், தப்பே இல்லை. அவங்க சிலுவையில் அறையிற அளவுக்கு எவ்வளவு கொலைகளை பண்ணியிருப்பாங்க. ஆனால் திடீரென்று ஒரு நாள் நடுவில் ஒரு பாவமும் அறியாதவரை நிறுத்துகிறாங்க பாருங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு தான் சிஸ்டர், அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் திடீர்னு நடுவில் பார்த்தீங்கன்னா பர்க்மன் சங்கிளையும் தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவ்வளவு தியாகம் பண்ணி ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற மனுஷன். பர்ஃபெக்டாக யாரும் இல்லைங்க இந்த உலகத்தில். தன்னை ஒப்பு கொடுத்து நம்மை பர்ஃபெக்ட் ஆக்குறதுனால தான் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தன்னை ஒப்பு கொடுத்து மனவாட்டியை பர்ஃபெக்ட் ஆக்குற கர்த்தர் நிமித்தமாய் தான் நம்ம பழுதில்லாமல் இருக்கிறோம். அவ்வளவு இரக்கம் ஈவம் நிறைந்தவர். நான் சொல்கிறேன், மற்றவர்களை குறித்து நிபசொலை பேசுகிறதை நிறுத்திவிட்டு வைராக்கியமாக சகோதரனிடத்தில் அன்பு கொண்டு அவர்களுக்கு ஜெபித்து, நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது பழுது இருக்கா என்று கண்டு அதையும் சரிப்படுத்தி சீர்படுத்தி கிறிஸ்துவின் மீது உண்மையான மெய்யான அன்பு கூறுகிறவர்களாய் மாறப்போகிறோம் இன்றைக்கு. ஹல்லேலூயா. நீர் தேடி கிணத்தண்டை நீர் வந்தீரே, நீர் தேடும் நான் அங்கு நின்றேனே. சொல்லுங்க, நீர் தேடி கிணத்தண்டே நீர் வந்தீரே, நீர் தேடும் நான் அங்கு நின்றேனே. துணிக்கைகள் தீர்ந்த பின் பந்தியில் அமர்கிறேன் அப்பா. நான் கேட்டது துணிக்க, நீங்க ஆயத்தம் பண்ணினது பந்தி. ஹல்லேலூயா. உங்களுக்கு இப்போதைக்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணி எனக்கு கொடுக்க முடியும், ஆனால் நித்திய ஜீவனை கொடுக்கும் ஜீவ தண்ணீர் உம்மிடத்தில் இருக்கிறது. தண்ணீர் தொட்டி தேடி அலைந்து கொண்டிருக்கிற நிறைய கன்றுகுட்டிகளுக்கு இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், உன் தாகத்தை தீர்க்கும் ஜீவ தண்ணீரை நான் தருகிறேன். மணவாட்டியாகிய திருச்சபையே, நீ தண்ணீரை பருகுவாயாக, ஜீவனடைவாயாக, உன் பலவீனம் நீங்கி பலவானாய் மாறுவாயாக, பலமுள்ள ஸ்திரீயாய் மாறு. நான் உனக்காக இருக்கிறேன், அது போதும். என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். உன்னை கைவிடுவார் இந்த உலகத்தில் இருந்தாலும் என் கை உன்னை ரட்சித்திருக்கிறது, என் கை உன்னை நடத்தி இருக்கிறது, என் கை உன்னை வெளியில கொண்டு வந்திருக்கு, என் கை உன்னுடைய நுகத்தை முறித்திருக்கிறது. என்னுடைய லகுவான நுகத்தை ஏற்றுக்கொள், நானும் அந்த நுகத்தை சுமக்கிறேன். என்னை பின்பற்றி வா, அது போதும். எவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் அவருடைய அன்பை ருசித்து பார்க்கும்போது அது தவிடு பொடியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அதை என்னால் மேற்கொள்ள முடியும் என்று சொல்ற தைரியம் வருகிறது. நான் வந்தது அவரிடத்திலிருந்து தான், நான் மறுபடியும் செல்ல போகிறதும் அவர்கிட்ட தான். என்னை ஜெனிப்பித்த என் அப்பா அம்மா அவர் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்பா அம்மா இல்லை என்று சொல்லி மனம் வருத்தப்பட்டு இருக்கீங்க. நம்ம நிறைய பேர் நினைக்க மாட்டோம், அப்பா அம்மா இல்லாதவர்கள் என்று சொல்லி அவங்கள ஒரு மாதிரி பார்ப்போம். ஓ, அப்பா அம்மா இல்லையா, ஓ அனாதைகளா, ஓ. ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் அப்பா அம்மா இல்லாத நிலைமை வரும் மோஸ்ட்லி. ஏன்னா வயசாகுது எல்லாருக்கும். அன்றைக்கு யார் இடத்துல போவோம்? அம்மா முழங்கல் படி போட்டு ஜெபிப்பாங்க, ஆனால் இன்னைக்கு அம்மா இல்லை. அப்பா எனக்காக வாதாடுவார், ஆனால் எனக்கு அப்பா இல்லை. கொஞ்சம் காசு பற்றாக்குறை இருந்தால் அப்பா எனக்கு தருவார், ஆனால் இப்போ அப்பா இல்லை என்று சொல்லி யாராவது மனசில் ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களா? கண்கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற, உன்னை ஜெனிப்பித்தவர் நான். உன் பெற்றோர் உன்னை பெற்றெடுத்தாங்க, ஆனால் உன்னை உருவாக்கினவர் நான். உனக்கு தாயுமாய் இருக்கிறேன், தகப்பனுமாய் இருக்கிறேன். நான் தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன். என்னிடம் வா, நான் தான் உனக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன். உன்னை பிழைப்பூட்டும் கர்த்தர் நான் தானே. நான் தானே உன்னை நேசித்து உன்னை உருவாக்கி, நீ இப்படி இருக்க வேண்டும், நீ பார்க்கறதுக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னை அழகாக ஃபியர்ஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேனே.
உருவாக்கி இப்படி இந்த இடத்துல இன்னாருக்கு பிறக்கணும்ன்று நியமித்திருக்கிறேனே. நான் தானே உனக்கு அப்பா, நான் தானே உனக்கு அம்மா, நான் தானே உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் கர்த்தர். நீ வீட்டுக்கு வரும்போது நான் தானே உனக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நீ சமைக்கும் போது நான் தானே உன்னோடு கூட நடந்து கொண்டு இருக்கிற, உறவாடி கொண்டு இருக்கிறேன். நான் தானே உன் கூட பேசிக்கொண்டே இருக்கேன். யார் பேசினாலும் பேசலைனாலும் என்னுடைய குரல், என்னுடைய சத்தம் உனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறதே, அது நான் தானே. உன்னை மன பிரம்மையா? கிடையாது. தேவாவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரே. மகளே மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னேன். மோசே ஒன்றும் இல்லாமல் நின்ற போது நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். சொன்னது மட்டுமல்ல, அடுத்தது ஒரு ஜாதிய பார்வோனிடத்திலிருந்து விடுதலை செய்து வெளியில் கொண்டு வருகிற தைரியத்தை கொடுத்தார். ஆனால் மோசேயும் பாருங்க, எதை கேட்டாலும் தேவன் எதை மோசே என்னிடத்துலேருந்து கேட்டாலும், மோசே வேண்டாம்ப்பா, வேண்டாம் வேண்டாம் என்னை விட்டுருங்க, வேண்டாம் என்னை விட்டுருங்க. மோசே என்னிடத்துல அந்த ஒரு குணம் இருந்தது. நீங்கள் எத்தனை பேருக்கு உங்கள் கணவருடைய ஞாபகம் வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் தேவன் சொல்லுகிறதை உடனடியாக செய்ய முடியல. மோசேயின் இடத்துல அந்த ஒரு குணம் இருந்தது. தேவன் சொல்லுகிறதை கணிக்க முடியலை, செய்ய முடியலை. எபிரேயனாய் நான் இருக்கிறேன் என்பதை மோசே புரிந்து கொண்டார். ஆனாலும் மோசே என்னுடைய மகனுக்கு விருத்த சேதனம் பண்ணலை. பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் பண்ணாதான் யூதன், இல்லைன்னா யூதனே கிடையாது. உடன்படிக்கைக்கு பிறந்த பிள்ளையா இருக்கணும்னா விருத்த சேதனம் பண்ணணும். அதனால தான் பவுல் விருத்த சேதனத்தை பற்றி அப்படி பேசுகிறாரு புதிய ஏற்பாட்டில். விருத்த சேதனம்லாம் பண்ண தேவையில்லை. இனிமே மறுபடியும் பிறந்தவர்கள் கிறிஸ்துவுக்கு பிறந்தவர்களாக இருக்கிறாங்க, அவரோடு கூட உடன் சுதந்திரராக இருக்கிறாங்க. விசுவாசத்தில் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ விருத்த சேதனங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. மோசே தன்னுடைய மகனுக்கு விருத்த சேதனம் பண்ணலை. அப்போ யாத்ராகமம் 4வது அதிகாரத்தில் தேவன் எதிர்கொண்டு போகிறார். மோசே எதுக்கு? மோசேயை கொலை செய்வதற்கு. என்ன இது, நான் படித்ததே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மோசேயை கொலை செய்வதற்கு தேவன் எதிர்கொண்டு போகிறார். எதை கேட்டாலும் முடியாது, இதுதான் என்னுடைய சித்தம் என்று நான் வெளிப்படுத்துகிறேன், நான் செய்ய மாட்டேன், இப்படிதான் நான் உன்னை பலப்படுத்த போகிறேன்னு சொல்றேன். நீ கோலை கீழே போட்டு அது அதிசயமாய் மாறும்னு சொல்ற, ஆஹா நான் வரமாட்டேன். உன்னை நடத்துகிறவர் நான் என்று சொல்றேன். நான் இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன், முச்செடியில எச்சரிப்பின் சத்தமாய் இருக்கிறேன், முன்னோர்களுக்கு தெய்வமாய் இருக்கிறேன், அதிசயமாய் உனக்கு முன்பாக காட்சி அளிக்கிறவராய் நான் இருக்கிறேன், அற்புத காட்சி அளிக்கிறவராய் நான் இருக்கிறேன், என் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களை எதிர்க்கிறவராய் நான் இருக்கிறேன், அவர்கள் கண்ணீர் விடுகிறத காண்கிறவராய் நான் இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். இதுக்கெல்லாம் சொன்ன பிறகு உங்க பேர் என்னன்னு கேட்டதுக்கு நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் கர்த்தர், நான் கர்த்தர், என்னை நீ அறிந்து கொள், நான் கர்த்தர். இனி சகல ஜாதிகளும் அப்படிதான் என்னை அழைக்க வேண்டும், நான் கர்த்தர் என்று சொல்லி தன்னை அவ்வளவு அழகாய் வெளிப்படுத்தின பிறகு மோசே என்ன சொன்னா, போக மாட்டேன். உன் வாயோடு கூட இருந்து நான் பேசுறேன், நான் போக மாட்டேன். நான் தானே பேச போறேன், நான் பேச மாட்டேன், நான் வாயை திறக்க மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? அப்படியா? அந்த மாதிரியா போராடணும்? ஆனாலும் மோசேயை விட்டு கொடுக்காமல் தேவன் பின்தொடர்ந்து வருகிறார். கொலை செய்யணும் என்று எதிர்கொண்டு தேவன் போகும்போது அங்கே சிப்போராள் பயங்கர புத்திசாலித்தனமான காரியத்தை செய்கிறாள். எல்லாரும் சொல்லுங்க, புத்திசாலித்தனமான காரியம். புத்திசாலித்தனமான, எல்லாரும் சொல்லுங்க, ரீட் த ரூம். சொல்லுங்க, ரீட் த ரூம். ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ரீட் த ரூம்னா உன் அறையை படி. என்ன நடக்குது? ஒவ்வொருத்தர் என்ன யோசிக்கிட்டு இருக்காங்க? அங்கே எதுக்கு நீ உட்காந்துட்டு இருக்க? இந்த இடத்துல நீ என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. அங்கே வந்திருக்கிறவங்க எந்த காரணத்துக்காக வந்திருக்கிறாங்க, எந்த எண்ணத்தோட வந்திருக்கிறாங்க. ரீட் த ரூம். Zipporah does exactly that. She reads the room. அவர் ஏன் வந்திருக்கிறார் தெரியுமா? என்னோட கணவரை கொலை பண்ணுறதுக்கு மகனுக்கு விருத்த சேதனம் பண்ணலை. உடனே என்ன பண்ணுறா?
கல்லை எடுத்து விருத்த சேதனம் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து மோசே மேலே போட்டு, ரத்த சம்பந்தம், என் மகனோட ரத்தத்தை சிந்திட்டேன், என் மகனோட ரத்தத்தை சிந்தி இவரை நான் வாங்கிட்டேன், இவர் எனக்கு ரத்த சம்பந்தம். தேவனுடைய ஞானம் அது. ஹல்லேலூயா. ஒரே பேரான குமாரனுடைய ரத்தத்தை சிந்தி, விலை கிரியமாய் அவருடைய ரத்தத்தை சிந்தி, பணமும் இல்லாம, நகையும் இல்லாம, தங்கமும் இல்லாம, வெள்ளியும் இல்லாம உன்னை மீட்டு கொண்டாரே. அதை விட மேன்மையான காரியம் இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எடுத்துட்டு பாவியா, சோரம் போனவளா, சபிக்கப்பட்டவளா? இல்லை இல்லை, என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள், மணவாட்டியாகிய திருச்சபை. ரத்த சம்மந்தம் இருக்கிறது. எந்த ரத்தம்? ஆபிரகாமின் ரத்தமா இல்லை, ஜிப்போராளோட மகனுடைய ரத்தமா இல்லை, கர்த்தராகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்த சம்பந்தம். ஹல்லேலூயா. அப்படிதான் நான் இஸ்ரவேலோடு உறவு கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறவர், விசுவாசிக்கிற பதறான். If you believe, you will receive. Blessed is she who believes. கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் எனக்கு நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறவள் பாக்கியவதி. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஜிப்போராளுடைய ஞானத்தை நான் பரிசாய் தருகிறேன். You will begin to read the room. உங்கள் கணவருக்கு என்ன தேவை என்று அவர் வாயத்திறந்து சொல்லும் முன்பாகவே அந்த தேவையை அறிந்து, ரூத்தை போல ஆர்வமாய், ஹல்லேலூயா, உங்கள் மாமியார் மாமனாருக்கு என்ன மனசில் ஓடி கொண்டு இருக்கு அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்கிற ஞானம். அது மட்டுமல்ல, மாமியார் நகோமியை போல உன்னதமான ஸ்திரீயாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறது. எல்லா ஞானத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். எப்படி போராட வேண்டும், எப்படி யுத்தம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னோன்னு தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. யூதேயாவுக்கு எதிராய் 3 தேசங்கள் திரண்டு வரும்போது யோசபாத் ராஜா யுத்தம் பண்ண தெரியல என்று சொல்றார். ராஜாக்கு என்ன வேலை? யுத்தம் பண்ணுகிறது தான் வேலை, தன்னுடைய தேசத்தை பாதுகாத்து கொள்றது தான் வேலை. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? எனக்கு யுத்தம் பண்ண தெரியல என்று ஒத்துக்கொள்ளுகிறார். இன்னைக்கு அநேக ஆண்களுக்கு தங்கள் மீது இருக்கிற பாரத்தை சுமக்கிறதற்கு அவ்வளவு கடினமாக இருக்கிறது. முழு குடும்ப பொறுப்பு அவங்க தலையில் இருக்குது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவங்க தலையில் இருக்குது, எல்லாவற்றையும் அவங்க தலையில் சுமந்து கொண்டு அவங்க நடக்கிறாங்க, நிமிர்ந்து நடக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அநேக பாரங்கள் இருக்கிறது. நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு என் குடும்பத்துக்கு செய்ய முடியலையே, நான் ஆசைப்படுகிற அளவுக்கு என்னோட பெற்றோருக்கு என்னால் செய்ய முடியலையே, என் மனைவிக்கு செய்ய முடியும், என் பிள்ளைகளுக்கு செய்ய முடியலையே. அப்படியே செய்தாலும் அடுத்த நாள் நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த சீசனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலையே என்று சொல்லி அநேக பாரங்களை சுமந்தவர்களாக இருக்கிறார்கள். நம்ம ஈஸியாக சொல்லுவோம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே அப்படின்னுவோம். ஆனால் பெண்கள் சின்ன ஒரு விஷயத்தை கூட மலை போல பார்ப்பாங்க. ஆனால் ஆண்கள் மலை போல இருக்க விஷயத்தை பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு நடந்துட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. அவ்வளவு சுமக்குறாங்க அந்த பாக்கெட்டில். அவங்க பர்ஸு வெயிட்டு கம்மியாக ஆக அந்த சுமை அதிகமாகும். புரியுதா நான் சொல்கிறது? அவங்க பர்ஸில் வெயிட்டு கம்மியாக ஆக அவங்க மேலே இருக்கிற பாரம், பர்ஸோடைய பாரம் அதிகமாகுமா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைதியாக அநேக நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. வெளியில் சொல்லிட்டு அசிங்கமாயிடும், ஒரு ஆம்பளையாக இருந்து சம்பாதிக்க தெரியலன்றுவாங்க. அதனால் எல்லாவற்றையும் பாரத்தை சுமந்து கொண்டு, மெடிக்கல் பில்லு திடீர்னு வரும், கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருப்பாங்க, திடீர்னு மெடிக்கல் பில்லு வந்துடும், திடீர்னு எல்லா ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் படுத்துருவாங்க, உடனே செலவு பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும். நிறைய காரியங்கள் அவர்களுடைய பிஸ்னஸில், வேலை ஸ்தலத்தில். நான் என்ன செய்ய போகிறேன் என்று நினைக்கிறவங்க, நான் சொல்கிறேன், யோசபாத் ராஜா கிட்ட இருந்து ஒரு ரகசியத்தை இன்றைக்கு கற்றுக்க போகிறோம். மணவாட்டியாக திருச்சபை என்ன ரகசியம்? என்ன? எனக்கு யுத்தம் பண்ண தெரியலன்னு ஒத்துக்கோங்க முதல்ல. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, யுத்தம் பண்ண தெரியல என்று ஒத்துக்கிறோம்ப்பா. நெக்ஸ்ட், ஜபத்தில் இறங்குவோம். உபவாச ஜபத்தில் இறங்க முடிஞ்சா உபவாச ஜபத்தில் இறங்குங்க. ஆனால் அந்த உபவாச ஜபத்தில் என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை எழும்பி கட்டுங்க, என் குடும்பத்துக்கு எதிராக வருகிற எதிரியிலிருந்து என் குடும்பத்தை ரட்சித்து கொள்ளுங்க இல்லை,
ஜெபம். யோசபாத் ராஜா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நல்ல காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். யோசபாத் ராஜா என்ன சொல்றார் தெரியுமா? உம்முடைய சிநேகிதனான ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த சுதந்திரம், அந்த சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட எதிரிகள் வராங்க. ஹல்லேலூயா. பத்திரத்தை கர்த்தர் பெயர்ல எழுதுனா அந்த பத்திரத்துக்கு எதிராக வருகிற யுத்தமும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? குடும்பத்தை கர்த்தர் பேர்ல எழுதுனீங்கன்னா இது உம்முடைய குடும்பம், அதற்கு எதிராக வருகிற யுத்தம் அவருடையது. அப்ப நீங்க துதித்து பாடினா போதும், அற்புதமாய் தேவைகள் சந்திக்கப்படும், அற்புதமாய் மீதியானதை எடுத்துக்கொண்டு போவீங்க நீங்க. ஹல்லேலூயா. யுத்தம் முடிஞ்ச உடனே மிச்ச மீதியெல்லாம் வாரி அள்ளிட்டு போவீங்க. என் வாழ்க்கையில நடந்ததை நான் சொல்லுகிறேன். யோசபாத் ராஜாவை போல முழங்கால் படி போட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல என்று சொன்னேன். எங்க வாழ்க்கை ஃபுல்லா கட்டின சபை, ஓனர் பர்மிஷன் கொடுத்து கட்டின சபை கட்டி முடிச்ச உடனே இடிச்சாங்க. ஏன் இடிச்சாங்க? சொத்து விற்க விற்று சொத்து பிரிக்க டைம் வந்துருச்சு, கிளம்புங்க. கட்டி முடிச்சு டெவலப் பண்ணி முடிச்ச பிறகு, சபையை முழுவதுமாய் கட்டி முடித்த பிறகு ஹோட்டல் ரூம்ல ஆராதிக்கிறோம், எப்படி இருக்கும்? இவங்க தானே சொன்னாங்க, அக்ரிமெண்ட் இல்லை, முடிஞ்சிச்சு. இதில் வேற சமுதாயத்தில் நிறைய நிபச்சொல், அவங்க பர்மிஷன் இல்லாமல் கட்டியிருப்பாங்க. அதனால தான் இந்த நிறைய சபைகளுக்கு தான் பர்மிஷன் இல்லாமல் கட்டிட்டு அடி வாங்கிட்டு உட்காந்து இப்படி பேசுகிறாங்க. கண்மலையாகிய கிறிஸ்து மீது கட்டப்பட்ட திருச்சபையாச்சே, இது எப்படி நடந்தது ஏசப்பா? ஓனரும் ஊழியக்காரர் தானே, எப்படி இது நடந்தது? பாவம், அவருக்கு வயசாயிடுச்சு, அவரால் ஒன்றும் சொல்ல முடியல. ஆனால் கட்டிடத்தை கட்டிட்டு விட்டுட்டு வெளியில் போய் ஹோட்டல் ரூமில் ஆராதிச்சிட்டு இருக்கிறோம். அங்கே ஒருத்தர் வாங்கினவர் ஒருத்தர் கட்டிடத்தை இடிச்சிட்டாரு. அது இந்த வீடு மாறி மாறி மாறியும் போகிறோம். சபையோடு சேர்ந்து வீடு இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் ஒரே கூடாரவாசிகள் தான். எங்கள் அப்பா எழுதினார் ஒரு பாட்டு, கூடாரவாசியே நெத்தியர் இருக்கை நீ ஏன் கலங்குகிறேன்னு எழுதினார். கூடாரவாசி தான், ஏன்னா அவங்க மிஷினரிகளாக இருந்தாங்க ஒரு காலத்தில். அப்பா கவலையே படலை, அழகாக நடந்தார் அவர். எனக்கு வாழ்க்கை இப்படி தான், கூடாரவாசி தான் நான் என்று சொல்லி சந்தோஷமாய் நடந்தார். போன இடமெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஆராதிச்சோமோ அங்கே ஆராதிப்போம். கொஞ்ச நேரம் தான் அவங்க சொல்லிடுவாங்க, இங்கே சர்ச்சை நடத்த வேண்டாம், வேற எங்கன்னா போங்கன்றுவாங்க. அங்கே ஆராதிப்போம், அங்கே சர்ச்சை நடத்த வேணாம். இப்படியே கூடாரவாசிகளாக இருந்தோம். ஆனால் கூடாரத்தை போட்டு எங்கெல்லாம் எடுத்தோமோ அநேக மீன்களை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. சாதாரண மீன்கள் இல்லை, திமிங்கலங்கள், கொடுத்து உதவும் கரங்களுடையவர்கள், நல்ல நல்ல பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க, ஏழைகளுக்கு செய்ய மனது உடையவர்கள் தேடி வந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சபைக்காக நாங்கள், ஏன்னா எங்கள் அப்பா மிஷினரிங்கிறதுனால ஏழை எளியவர்களுக்கு நிறைய செய்யணும்னு விருப்பப்படுறவங்க. பாருங்க, கூடார வாசியான வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை ஒளித்து வைத்திருக்கிறார். அவர் கைவிட மாட்டார் தன்னுடைய திருச்சபையை. நான் கேட்டேன், பில்டிங் போயிருச்சே, சபை எங்கன்னு கேட்டேன். ஆண்டர் என்கிட்ட கேட்டார், சபை எங்கன்னு கேட்குறியே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் சபைக்கு வாங்கன்னு எதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறீங்கன்னு கேட்டார். ஹோட்டல் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லி தானே அனுப்பணும். அப்போதான் எனக்கு புரியுது, திருச்சபை என்பது கட்டிடம் அல்ல, நீங்களும் நானும் தான் திருச்சபை. ஹல்லேலூயா. கட்டிடத்தை மனிதன் இடிக்க முடியும், ஆனால் உங்களையும் என்னையும் இடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய கொரோனா டைம்ல கூட திருச்சபைகள் நடந்தது. அவங்கவுங்க வீட்டில் தேவனை ஆராதித்தாங்க. ஒவ்வொரு நபரும் தேவாலயமாய் மாறினார்கள். அன்னைக்கு தான் உலகத்திலேயே திருச்சபைகளுக்கு அநேக கிளைகள், ஹல்லேலூயா, எண்ணக்கூடாத கிளைகள். ஏன்னா அவங்க ஒரு தேவாலயமாக எழும்பி ஆராதிச்சாங்க. சொல்றேன், அநேக நேரத்தில் வசதிகள் இருக்கும்போது அடிப்படை சத்தியங்களை மறந்து விடுகிறோம். அதிலிருந்து வெளித்தோற்றங்கள்னு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அப்படி அல்ல. எவ்வளவு உயரத்தின் உச்சியில் ஆண்டு கொண்டு போய் நிறுத்தினாலும் அஸ்திபாரமான கண்மலை கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் அங்கே விதையை போல புதைந்து கடந்ததுனால தான் என்னால் இன்னைக்கு நிற்க முடியுது. என் திருச்சபையால் இன்றைக்கு நிற்க முடிகிறது. நாங்கள் வெற்றி சிறக்கும் சபையாய் எழும்புகிறோம். நாங்கள் சத்தியத்தை எடுத்துக்கொண்டு ஊராக போவோம்.
கூடாரவாசிகளா இருப்போம், மிஷனரிகளா இருப்போம். எங்களை சுத்தி இருக்கிறவர்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லும் காலம் வந்துவிட்டது. வெறும் கூழாங்கல்ல வச்சுக்கிட்டு அடிக்க முடியாது, கவன் வேணும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிஃப்டை யூஸ் பண்ணுங்க. காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. மனவாட்டியாக திருச்சபையை எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று தேவன் சொல்லுகிறார். உலகத்தில் உள்ளவனை பார்க்கலாம் உனக்குள் இருப்பவர் பெரியவர். சபை கட்டுமான பணிக்காக அநேகம் பேர் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் தேவன் கிருபையாய் ஒரு காரியத்தை செய்தார். எங்கள் சபையை இடித்த அந்த இடத்துல எதுவுமே விளங்கலை. அதனால அதை மறுபடியும் எங்களுக்கே கொடுக்க ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுக்குள்ள உயரமாய் பில்டிங்கை கட்டியாச்சு. அந்த பில்டிங் இடிக்காம ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துடணும் என்று ஜெபித்துட்டு மறுபடியும் மொட்டை மாடியில் சபையை வச்சிடலாம். முந்தி வெறும் கீழே வீடு மேலே சபை, இப்போ கீழே வீடு மேலே சபைக்கு நடுவில் 3 மாடி வந்துருச்சு. ஹல்லேலூயா. நாங்கள் கஷ்டப்படலை, அதை தேவன் கட்டி இருக்கிறார். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், அதை நீங்கள் மறுபடியும் எங்களுக்கு கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, இப்போ எனக்கு உங்களுடைய பிரசனம் போதும். கானானில் தான் போய் உங்கள் பிரசனத்தை அடையணுன்ற அவசியம் இல்லைப்பா. போகிற வழியிலேயே நீர் என்னோட கூட இருக்கிறீர். கானானுக்கு போயிட்டேன், அங்கே அவர் பிரசனம் இல்லைன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்க. அப்போ எது பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த அனுபவத்தை கொடுக்கிறது அவருடைய பிரசனம் தானே. நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த பாயிண்ட்டை, பாலும் தேனும் ஓடுதுன்னா என்ன அர்த்தம்? மாடு இருக்கும், தேனி இருக்கும். மாடு அசிங்கப்படுத்தும் இடத்த, தேனி கொட்டும். ஆனால் அதுக்குன்னு காணான் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அதை பார்த்து கொள்ளும் ஞானம் தேவன் தர வேண்டும், தாங்கிக் கொள்ளும் பலன் தேவன் தர வேண்டும். ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். அதை பரிசாக கொடுக்க அவருடைய பிரசனங்க. அது அவருடைய பிரசனத்துக்குள்ள நீங்க எங்க போனாலும் அந்த கால் மதிக்கிற தேசத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அவரோட பிரசனத்துக்குள்ள ஜீவிக்கும் மனவாட்டியா இன்றைக்கு நான் இருக்கிறேன்னு சொல்றீங்களா? நான் இருக்கிறேன் என்று அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் எனக்காக இருக்கும்போது அவர் பிரசனத்தில் நான் ஊறி போய் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம். கண்களை மூடி. ஓ பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணும், இன்னும் அறியணும். நீர் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ளணும். இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஓ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் 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 தேவ தேவ. நதி போல் பாயுகிறதே உம்முடைய வல்லமை. அன்பரே, என் அன்பரே, உம்முடைய அன்பினால் என்னை கவர்ந்து கொண்டீரே. உலக தோற்றத்துக்கு முன்பாக பெயர் சொல்லி அழைத்தவர் என்னை எப்படி கைவிடுவார்? என்னை எப்படி விட்டு கொடுப்பார்? மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பு காருண்யம் அவரிடத்தில் இருக்கிறதே, என்னை எப்படி கைவிடுவார்? சொன்ன செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே, உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அவர் உண்மையுள்ளவர். அவருடைய வார்த்தை அவரிடத்தில் வெறுமனையாய் திரும்பாதே. சத்துருவானவன் சோதிக்கும் போது அந்த சோதனைகளிலே அகப்படாமல் என்னை பாதாளத்திலிருந்து மீட்டு எடுத்தவர். ஜலப்பிரவாகம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு ஜலத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய வலது கை என்னை மீட்டு எடுத்தது. அவர் எனக்கு போதும் என்று அவர் எத்தனையோ முறை சொல்லி இருந்தும் அவரை நம்பாமல் நான் மந்தையை விட்டு ஓடி போயிருக்கிறேன். ஓடி போன ஆட்டை தேடி வந்து மீட்டு எடுத்து, ஓ நிபச்சொல்லை என் நடுவே நின்று நீக்கி என்னை சுத்திகரித்து அவரை ஒப்பு கொடுத்து என்னை கழுவி மறுபடியும் என்னை மந்தையோடு சேர்த்திருக்கிறார். மதில்கள் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக இருக்கிறது. பிரசன்னம் பிரசன்னம் தேவ
இருக்கிறதுல, எவ்வளவு இனிமை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. இப்படிதான் உங்களுடைய அன்பும் இனிமையா இருக்கணும். இந்த உலகத்தை இந்த அன்பினாலே நிரப்பதற்கு தான் உங்களை பார்த்து சொன்னாரு, நீங்க ஒளியா இருக்கிறீங்க, நீங்க உப்பா இருக்கிறீங்க. இந்த அன்பு தான் இந்த உலகத்துல இன்றைக்கு இல்லை. இந்த சமாதானம் தான் இந்த உலகத்துல இன்னைக்கு இல்லை. போவாசை போல போர்வையால் மூடுகிறதுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி தேவனுடைய மந்தை அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. இந்த அன்புல தான் சுகம் இருக்கிறது, பலன் இருக்கிறது. இந்த அன்புல தான் நிம்மதி இருக்கிறது. கர்த்தர் நம் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், ஆனா கர்த்தர் அவள் வீட்டை கட்டலனா அவளோட புத்தி கூட அவளை காப்பாற்ற முடியாது. கர்த்தர் நகரத்தை காவல் செய்கிறதுனால தான் நானும் என் குடும்பமும் பத்திரமாயிருக்கிறோம். அப்படியே அவர் எங்களை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நாங்கள் பற்றுதலாக இருப்போம். விக்கிரகங்களுக்கு நாங்கள் வணங்க மாட்டோம், வேற தெய்வங்களை பின்பற்றி போக மாட்டோம். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த அழகான ஆல்டர்ல அவர் மட்டும்தான் இருப்பார். அழகான அந்த சிங்காசனத்துல, என் இருதயம் தான் அந்த சிங்காசனம், அந்த சிங்காசனத்தில் அவர் அமருவார். அவரை அமர்த்தி நான் அழகு பார்ப்பேன், என் நேசரை நான் அழகு பார்ப்பேன். அங்கே அவர் குடியிருந்து என் ஆராதனையில, என் துதியின் நடுவில் வாசமாயிருப்பார். அதுதான் அவருக்கு பிரியமான ஆராதனை. இந்த அன்பை எனக்கு ஊற்றி கொடுக்கும் பிரசன்னரே, நதி போல் பாயுதே வல்லமை. உலகம் தோன்றும் முன் பெயர் சொல்லி அழைத்தீரே. தூயரே தூயரே, நான் உன்னை எப்படி பாராட்டுவேன், நான் உம்மை எப்படி பாராட்டுவேன் அப்பா. சொல்ல வார்த்தைகள் இல்லை, உம்மை பாட வார்த்தைகள் இல்லை. நீர் செய்த நன்மைகள் ஏராளம். ஓ, நீர் செய்த நன்மைகள் ஏராளம். வாழ்வில் நிற்க நீர் பலனை தந்தீர், விழுந்தாலும் தூக்கி செல்கிறீர். வாழ்வில் நிற்க பலனை கொடுக்கிறீர், விழுந்தாலும் தூக்கி செல்கிறீர். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுப்பி விடுறீங்களே, நிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறீங்களே. கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் மனிதன் என்ன செய்ய முடியும்? எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? கிறிஸ்து என்னை நேசித்தது போல நானும் மற்றவர்களை நேசிப்பேன். மகளிர் தினத்தன்னைக்கு ஆண்டவர் உங்களோட அருமையாய் பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவோடு ஒத்து போகிற பெண்ணுடைய வார்த்தை புத்தி சொல்லும். தேவனை போல ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் பின்தொடர்ந்து வரும். போவாஸ் என்ன அழகா ரூத்தை பார்த்து சொல்றாரு, நீ உன் தாயையும் உன் தகப்பனையும் உன் நாட்டையும் விட்டு விட்டு வந்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். இன்னைக்கு கணவர்கள் எல்லாம் உங்க மனைவியை பார்த்து சொல்லுங்க, யாரு விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீ உன் தாயையும் உன் தகப்பனையும் உன் நாட்டையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். அதை குறித்து அவர் தவறாய் பேசவில்லை. அதனால உன் மீது எனக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஹல்லேலூயா. கர்த்தரால் நீ போவாஸுடைய அழகான குணாதிசயம் இன்னைக்கு உலகத்தில் இல்லை, உலகத்தில் இல்லை. ரூத்தோடைய அர்ப்பணிப்பும் கீழ்ப்படிதலும் இன்னைக்கு உலகத்துல இல்ல. நகோமி அம்மாவுடைய அன்பு அநேக மாமியார்களுக்கு இன்னைக்கு இல்ல. ஒருத்தரை ஒருத்தர் சபித்துக் கொள்ளும் அனுபவம் இன்றைக்கு தேவன் பரிசாய் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கும் அனுபவத்தை. இனிமே ஆசீர்வாதம் பண்ணுங்க. யார் உங்களை ஒடுக்குகிறார்களோ அவர்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கர்த்தருடைய கையில் அவர்களை ஒப்பு கொடுங்க. என்னுடைய வீட்டும் நகோமியோட வீட்டை போல இருக்க வேண்டும். தாமார் யூதாவுக்கு பெற்றெடுத்த குழந்தையோட வீட்டை போல இது வளரணும் என்று சொல்லி ஊரார் அன்னைக்கு நகோமியை பார்த்து சொன்னாங்களே, ஆசீர்வதிச்சாங்களே, அதே போல என்னோட வீடும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். ஏனால் அப்படிதான் கிறிஸ்து மனவாட்டியாகிய திருச்சபையின் மீது அன்பு கூறுகிறார். தேவ பிரசன்னத்தினால் நிரப்பி அவளை அழகாய் வழி நடத்துகிறார். அவர் திட்டுவாரு, ஆனா உலகம் அவளை பார்த்து திட்ட விட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் கடிந்து கொள்ளுவார், அவர் திருத்துவார், ஆனா உலகம் அதை செய்ய விட மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் செய்யும் போது அன்போடு செய்கிறார். உலகமோ ஆட்டுத்தோலை போத்திட்டு ஓநாயா வந்து செய்யுது. ஓநாயின் வாயிலிருந்து காப்பாத்துகிற தேவனாய் இருக்கிறாரே.
உங்களை நேசிக்கிறவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அந்த அன்பெல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அதை நீங்க காண்கிற உங்களுடைய மனைவிக்கு கொடுக்கணும், நீங்க காண்கிற உங்களுடைய கணவருக்கு அதை கொடுக்கணும், நீங்க கண்ணால் பார்க்கிற உங்களுடைய மாமனார் மாமியாருக்கு அதை கொடுக்கணும், உங்கள் பெற்றோருக்கு அதை கொடுக்கணும், உங்க பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து கொடுத்தீங்கன்னா இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. ஆரோனோட சிரசுல ஊத்துற அந்த அபிஷேக தைலம், அந்த ஆனந்த தைலம் பாருங்க. இன்றைக்கு ஆரோனா ஹை பிரீஸ்ட். யார் இன்னைக்கு ஹை பிரீஸ்ட்? ஜீசஸ் கிரைஸ்ட். அவருடைய சிரசுல ஊத்துறோமா நம்ம? என்ன ஊத்துறோம்? நம்மளுடைய ஒற்றுமைய. நீயா நானா, என்னது நீயா நானா, நம்மில் யார் பெரியவன் என்று கேட்காமல். கொஞ்சம் ஹை பண்றீங்களா? கொஞ்சம் ஹை. ஓகே. அழைப்பவர் சத்தம் கேட்டு வருமா வருமா இதயம், பழுதெல்லாம் சுத்தம் செய்து தருவார் உதயம். சொல்லுங்க. அழைப்பவர் சத்தம் கேட்டு வருமா வருமா இதயம், பழுதெல்லாம் சுத்தம் செய்து தருவார் உதயம். நீயா நானா, நம்மில் யார் பெரியவன் என்று கேட்காமல் நீயும் நானும் ஒன்று சேர்வோம், ஒரு மாற்றம் செய்வோம். நீயா நானா, நம்மில் யார் பெரியவன் என்று கேட்காமல் நீயும் நானும் ஒன்று சேர்வோம், ஒரு மாற்றம் செய்வோம். அழைத்தவர் ஒரு நாள் வருவாரே, தூக்கி செல்ல கூட்டி செல்ல கைகள் திறப்பாரே. அன்பிலே சொல்லி தரும் காலங்கள் இங்கே, அழைப்பவர் சத்தம் கேட்டு வருமா வருமா இதயம், அழைப்பவர் ஒரு நாள் வருவாரே. கூட்டி செல்க, சொல்லுங்க. கூட்டி செல்ல கைகள் திறப்பாரே. ஓ அன்பிலே சொல்லி தரும் காலங்கள் இங்கே, அழைப்பவர் சத்தம் கேட்டு வருமா வருமா இதயம். ஹல்லேலூயா. இந்த பாட்டை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. நான் அதை எழுதி பாடினேன். கேரளாவில் போய் ஷூட்டிங் எடுத்தோம். திடீர்னு பார்த்தா கதகளி டான்சர்ஸ் உங்கள் பாட்டில் ஆடலாமான்னு கேட்குறாங்க. யோசித்தேன், நம்ம பாட்டுக்கு தானே அவங்க ஆடுறாங்க, வாங்க ஆடுங்க அப்படின்னு. ஆடுனாங்க பாருங்க. இந்த பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொன்னேன், சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு அவங்கள ஆண்டவர் அழைக்கிறாருன்னு சொல்லி அன்னைக்கு விதைய விதைச்சிட்டோம். ஹல்லேலூயா. அந்த விதை பாருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வராங்க சென்னைக்கு. எதுக்காகவோ அவங்கள அழைச்சிருக்கிறாங்க. பார்த்தா எங்கள் வீட்டு தெருவுக்கு பக்கத்து தெருவில் நடக்குது அந்த ப்ரோக்ராம். அவங்க அங்கே வந்திருக்காங்க. அன்னைக்கு பார்த்தா அந்த வேஷம்லாம் இல்லாமல் சாதாரண ஷர்ட்டு போட்டுட்டு வேட்டி கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க. நீங்களா அது அப்படின்னு வாங்க. நேராக திருச்சபைக்கு வந்தாங்க. அவ்வளவு பயபக்தியாக உள்ள வந்து வசனம் வாங்கிட்டு போனாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடூரமாய் வெளியில தெரிகிற ஜனத்தையும் பார்த்து அவர்கள் முகத்தை பார்க்கிறதில்ல, இருதயத்தை பார்க்கிறார். அவர்களை ரட்சிப்பதற்கும் ஒரு வழி இருக்கிறது. விசுவாசிக்கிறவனால் கூடும். ஹல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, மனிதனால் கூடாதது, ஆனால் தேவனால் கூடும். நம்மளுடைய வேலை விதைக்கிறது, தண்ணி நீர் பாய்ச்சுகிறது. ஆனால் விளைய செய்கிற தேவனால் எல்லாமாகும். அவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் தினம் தினம் அவர்களை நினைத்து நான் சொல்கிறேன், கிறிஸ்தவர்களை விட அவர்கள் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறாங்க, பயபக்தியோடு இருக்கிறாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இதை பார்த்த அநேக கிறிஸ்தவர்கள் பயங்கரமாக எதிர்த்து பேசினாங்க. அது அட பாவிகளா, நீயா நானா, நம்மில் யார் பெரியவன் என்று கேட்காமல் நீயும் நானும் ஒன்று சேர்ந்தா இந்த மாதிரி ஜனத்துக்கிட்ட மாற்றம் செய்வோம்ங்கிறது தானே நான் பாடினேன். அதுக்கு ஏன்பா போட்டு அவ்வளவு தப்பாக பேசியிருக்கிறீங்க? ஓ, அவள் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறாள், அவளுக்காக ஜெபிக்க வேண்டும், கடைசி காலத்தில் எழும்பின ஓனாயாக இருக்கிறான்றாங்க பாருங்க. எங்கேயோ போயிட்டாங்க. ஆண்டர்கிட்ட வந்து அழுத, ஏசப்பா நான் ஒன்று செய்ய போய் அவங்க பாருங்க வெளி தோற்றத்தை பார்த்துட்டு அவங்க என்ன எழுதுறாங்க என்று சொல்லிட்டு ஆண்டர் சொன்னார், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன்னா அவர் போவாஸ், அவருக்கு ஆசீர்வதிக்க மட்டும்தான் தெரியும்.
தனக்கு அடியா கீழ்ப்படிஞ்ச ஒரு புள்ள வரானா அவர் ஆசீர்வதிக்காம விட மாட்டார். ஹல்லேலூயா. போர்வையால என்னை மூடுங்க, என்னை நிர்வாணமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அழுதேன். கொஞ்ச நாள்ல தான் அந்த அற்புதம் நடந்தது. கூட்டிட்டு வந்தாரு கேரளாலேருந்து, சர்ச்சுக்கு வர வச்சு வசனத்தை கையில் கொடுக்க வச்சு அவங்களே கேட்டாங்க ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே ஃபோட்டோ எடுத்தாங்க. போஸ்ட் பண்ணலாமா நான் கேட்டேன், போஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் போஸ்ட் பண்ண உடனே சத்துருவானவன் வெட்கப்பட்டு போயிட்டான். ஏன் தெரியுமா? 2 வசனம் அவங்க கையில் கொடுத்து, ஒன்று உன்னை ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன், இன்னொன்று இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன்ங்கிற வசனம் பாருங்க, அந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு திருமணம் தடையாயிட்டே இருந்து ரொம்ப வயசாயிருச்சு அவருக்கு. இனிமே எனக்கு யார் இருக்கிறார் என்று யோசிச்சுட்டு இருந்தாராம். அப்போ அவருக்கு போன வசனம் உன்னை ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன். இன்னொருத்தவர் எனக்கு கடவுள்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வேணாம் இருந்தால் போதும்னு கேட்டுட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு மனசில் நினச்சிட்டு வந்தாராம். அவருக்கு நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். யாரோ ஒருத்தவங்க புற ஜாதியாருக்கு கூட இயேசு சீக்கிரமாக சத்தியத்தை சொல்லிடலாம், ஆனால் உள்ளே இருக்கிறவங்க கிட்ட அவர் சொல்லி ஜெயிக்கிறதுக்குள்ள சிலுவையில் போட்டுருவாங்க. அதுதான் கிறிஸ்தவத்தோட உண்மையான சூழ்நிலை. இன்னைக்கு நீங்களும் நானும் போவாசை போல அன்பு கூறுகிறவளாய் இருக்க வேண்டும், ரூத்தை போல இனிமையாய் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா? கர்த்தர் நல்லவரா? கர்த்தர் நல்லவரா? ருசித்து பார்த்துட்டீங்களா? பிரசன்னருடைய பிரசனத்தை ருசித்து பார்த்துட்டீங்களா? இனி நீங்க எழும்பி இந்த அன்பை உலகத்துக்கு எடுத்து செல்வீங்களா? அப்பதான் ஒளி வீசும், அப்பதான் அந்தகாரம் போகும், அப்பதான் கட்டுகள் உடையும். இன்னைக்கு யூதர்கள் இஸ்லாமியர்களை போட்டு கொண்டிருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் யூதர்களை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. நடுவில் கிறிஸ்தவங்க பார்த்தா யாரை போட்டு தள்ளினாலும் கிறிஸ்தவன் செத்து போயிடுவான். எப்படி? யார் கூட யுத்தம் பண்ணாலும் கிறிஸ்தவர்கள் பண்ண மாட்டாங்க, உண்மையான கிறிஸ்தவர்கள். ஆனால் அங்கே செத்து போயிடுவாங்க. ஆயுதத்தையே தூக்காம இன்னைக்கு முக்காவாசி உலகம் கிறிஸ்தவராக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த மாற்றத்தை யார் ஏற்பட? இன்னைக்கு ஈரான் முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். எஸ்தர் ராஜாத்தியோட காலங்களில் நடந்த காரியம் மறுபடியும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் மொர்தெக்காயும் எஸ்தரும் சேர்ந்து தேவனுடைய ஜனங்களை ரட்சிப்பதற்கு என்று அவங்களுடைய ஆவிகள் புறப்பட்டு வருகிறது போல இன்றைக்கு ஈரானில் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் ஈரானின் அரசன், பெர்சியாவின் அரசன் தான் எஸ்தருக்கு கணவராக இருந்தார், ராஜாவாக இருந்தார். பாருங்க, இப்படிப்பட்ட காலத்துக்காக தேவன் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். இருளான காலத்துக்காக தேவன் உங்களை ஒளி வீசும்படியாக ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய அன்பை சுமந்த செல்லும் யோசேப்பாக நீங்க இருக்கணும். அன்பை கொண்டு ஜெயிக்கும் எஸ்தராய் நீங்க இருக்கணும். ஜனங்களை நேசித்ததுனால அவ சொல்றா, ராஜாவின் சட்டத்தை மீறி நான் போறேன், நான் செத்தாலும் சாகிறேன், ஆனால் என் தேவனுடைய பிள்ளைகளை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்றேன். நீங்களும் நானும் எழும்பணுங்க. அதுதான் எழுப்புதல். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கான்சர்ட் வச்சு நல்ல உற்சாகமாக டான்ஸ் ஆட வச்சுட்டு பாட்டு பாட வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்புறது எழுப்புதல் கிடையாது. ஒரு செய்தியை கேட்டோன்னா அது விதையாக உள்ளே போகணும். அடுத்தது நான் இதை எப்படி செயல்பாட்டுக்கு கொண்டு வரது, நான் எப்படி செயல்படுத்துகிறது, இனி என்னோட குணத்தில் என்னென்ன மாற வேண்டும், இனி நான் என்னென்ன மாற்றங்களை என்னோட வாழ்க்கையில் செய்ய வேண்டும், நான் இனி யார்கிட்ட சத்தியத்தை எடுத்து செல்ல வேண்டும், பயங்கரமாக இருக்கிறாங்களா பார்க்கறதுக்கு அவங்க கிட்ட தான் போய் அன்பு, இயேசுவின் அன்பை சொல்ல வேண்டும். இந்த மாதிரி நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த, இனி என் மருமக கிட்ட நான் நல்லா இருப்பேன், இனி என் மாமியாரை நான் மதிப்பேன், பரவாயில்ல பாவிகளாக இருக்கும் போதே என்னை என் கர்த்தர் நேசிச்சாரு, அதனால அவங்க மேலே குறை இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களை நான் மன்னிக்கிறேன், இனி இந்த சமுதாயத்தில் நான் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், என் குடும்பம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். ஏன்னா உங்களை பொறுத்தளவுக்கு மாமியார் மருமக, ஆனால் உங்கள் பிள்ளைய பொறுத்தளவுக்கு அது எல்லாம் ஒரே குடும்பம் தான். உங்கள் பிள்ளைக்கு தான் அது அவமானம் நாளைக்கு. அந்த பிள்ளைக்காக போவாஸ், நகோமி, ரூத்தை போல நாங்கள் செழிப்பாவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தரை போல நாங்கள் தைரியமாய் அசுத்தத்திற்கும் ஈவில் என்னது தீமைக்கும் தீங்குக்கும் எதிர்த்து நிற்போம். அதே நேரத்தில் ராஜாவின் இடத்துல பேச வேண்டிய விதத்தில் பேசி தாழ்மையாயிருப்போம். ஹல்லேலூயா. எடுத்தது எல்லாத்துக்கும் கோபப்படுகிற மோசே என்ன பண்ணுவார்? மிகுந்த சாந்த குணம் உள்ளவர். ஆனால் ஒரு நாள் அந்த வாழ்க்கைனோ திடீர்னு பிளந்துடும். அப்போ அந்த வாழ்க்கைனோ பிளக்கும் போது ஒருத்தன் மண்டை புழக்கம், இல்லை கற்பாரை புழக்கம். அப்படி அல்ல, கோபம் வந்தாலும் பார்வோன் இடத்துல போய் பேச கற்றுக்கணும். ஹல்லேலூயா. எடுத்து போட்டுறக்கூடாது. போட்டு எடுக்கிற வாழ்க்கை இல்லை, நடந்து படிக்கிற வாழ்க்கை.
ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட அன்பிலே நடந்து அவர் வேதத்தை படித்து மேற்படிக்க போகிற வாழ்க்கை. மறப்பீங்களா? இதெல்லாம் மறக்க மாட்டீங்கல்ல? அதுதான் என்னுடைய விருப்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God is good. Thank you so much.